ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் அம்மாலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல. அதனால் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் தான் சமைக்கிறேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஆயா சமைச்சிட்டு கொடுக்கும் சாப்பாடு. அதையும் நைட்டுக்கு வச்சுப்போம், மதியம் வச்சதை நைட்டுக்கும் வச்சுப்போம். இன்றைக்கி நானாக ஈஸியாக இருக்கிற ஒரு ஃபுட்டு பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, சப்பாத்தி பண்ணுறேன். சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, இருந்தாலும் பண்ணுறேன். சப்பாத்திக்கான மாவுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் பிசைஞ்சு உருட்டி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே சப்பாத்தியில் போட்டு இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்னோடய கையால். ஸோ நான் தான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், யாருமே உதவலை, நான் மட்டும்தான். சட்னியாக இருந்தாலும் மாவு பிசைஞ்சு தேய்ச்சது எல்லாமே என்னோடய இது தான். இன்றைக்கி எல்லாம் ஓரளவு பண்ணி முடிச்சிட்டேன். இதை இனிமேல் ரெடி பண்ணணும். மாவுலாம் தேய்ச்சிட்டேன், ரெடி பண்ணி சாப்பாடை எல்லாத்துக்கும் பிளேட்டில் கொண்டு போனோம். அவ்வளோதான். வாங்க இப்போ என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பூரிக்கட்டை ஓரமாக வச்சுட்டேன்னா மாவுலாம் பிசைஞ்சு பாக்கெட்லாம் காலி ஆகிடுச்சா, அது ஓரமாக இருக்குது. பாருங்க, அழகாக ரவுண்டாக தேய்ச்சி இப்படி வச்சுட்டேன். மொத்தம் 10 தேய்ச்சேன், 2 அங்கே போட்டுருங்க கல்லில், மீதி 8ங்க இருக்குது. அழகாக தேய்ச்சிருக்கேன் மக்களே, பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மிக்சியில் நான் அரைச்ச தேங்காய் சட்னியோட இது. நான் கழுவில் அப்படியே ஓரமாக இருக்குது. சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா உடச்சி திருவி அதை அப்படியே வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணி, பட்டை மிளகா, காஞ்ச மிளகா மாம்பழ அதை 4 போட்டு, பூண்டு 4 போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக எண்ணெயை, ஒரு சட்டியில் எண்ணெயை வச்சு அதில் கருவேப்பிலையை போட்டு, இது கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிட்டேன். அரைச்சதில் அப்படியே ஓரளவுக்கு சட்னியை நல்லா வந்துடுச்சு. இனிமேல் சப்பாத்தி தான் வரணும். வாங்க, சப்பாத்தி ஏன் எனக்கு மட்டும் வரமாட்டேங்குன்னு தெரியல. நல்லா தான் தேய்க்கிறேன், வேகவே மாட்டுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் தான் பற்ற வச்சேன். இந்த கல் சூடே ஆகலை, இந்த நெருப்பு அதிகமாக வரல. 2 அடுப்பில் பற்ற வச்சதும் நல்லா நெருப்பு அதிகமாக ஆகுது, சீக்கிரம் ஹீட் ஆகுது. நமக்கு முன்ன பின்ன சமைச்சு பழக்கம் இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால இதான் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். சப்பாத்தி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்று தான் ரொம்ப இது ஒண்டி தான் கருகிடுச்சு, மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக கேஸ் அடுப்பில் உட்காரத்துக்கே வேர்க்குது. ஃபேன் எதுவும் இல்லையா அந்த சைடு, அதனால் வேர்க்குது. ஓரளவுக்கு சமைச்சாச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு. அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம 2 இது எடுத்து வச்சு நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுப்போம். அது இல்லாமல் நமக்கு சாப்பாடு டைம் லேட் ஆகக்கூடாது. அவங்களாம் 9:30 10 மணிக்கு கூட சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு 8 மணி 8:30க்குள்ளே முடிச்சிடணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் மக்களே. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் கொடுக்கறது, அவ்வளோதான். வேறு வேலை எதுவுமே இல்லை. சாப்பிட்லாமா? வாங்க. நமக்கு மட்டும் ஒரு 3 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க சாப்பிட்லாம்ட்டு. அதே வச்சுட்டு சட்னி போட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எந்தளவுக்கு வந்திருக்கு டேஸ்ட்லாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு காரணம் தான். நம்ம அம்மா அப்பா பண்ணுற மாரி இருக்கா, இல்லை அம்மா பண்ணுற மாரி இருக்கா, இல்லை இது வேறு மாதிரி இருக்கான்னு பார்க்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.
சட்னிக்கெலாம் அவ்வளோ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த உரப்பு அதிகமாகவும் போல் நல்லா அம்மா வைக்கிற சட்னி மாதிரியே நல்லா கெட்டியாகவும் தண்ணி அதிகமாக போகும். இது போகாமையும் போட்டு சாப்பிட்றேன். அம்மா பண்ண மாதிரியே இருக்குங்க. இல்லாட்டி மற்றவங்க வீட்டிலலாம் சாப்பிட்ருப்போமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வருது டேஸ்ட்டு. நினச்சி கூட பார்க்கல நமக்கு நம்ம செய்கிற சப்பாத்தி இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே தான், பொய் சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்குது. அப்பாட்ட கொடுப்போம்ல, அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு அப்பாட்ட கொடுக்குறப்ப அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குன்னு. சூப்பருங்க. சாப்பிட்டுட்டு வரேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல, வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கணும், அதனால் சாப்பிட்டு வரேன். ஓகே, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட கொடுத்து பார்ப்போம் அவங்க வந்து என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு. ரிவ்யூ என்ன, சாப்பிடுவாங்க அதெல்லாம். உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்குது. அவங்க வாயால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறான்? யார் செஞ்சான்னு கேட்குறேன். மாமாவா? இந்த மாமா? தாத்தா மாமாவா? நல்லா இருக்கா அவன் சாப்பிட்றதுனா? அவன் கையில் கூட சாப்பிடுவான். இந்தா கீழே போட்டுறக்கூடாது. இந்த அப்படி உனக்கு. ஓ ரைட். தம்பி வந்து நேற்றுக்கு சப்பாத்தி போட்டான், நல்லா கறி பிடிச்சி. அதே ரோசத்தில் வந்து இன்றைக்கி நல்லா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கான். அதையும் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி டேஸ்ட் இருக்குது, என்னமா இருக்குது அப்படின்னு. சட்னிலாம் வச்சுருக்கான் அதுக்கு. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பரவாயில்ல, இதை எதுவும் குறை சொல்ல முடியாது. சூப்பராகவே செஞ்சுருக்கான், நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்காரு. நைட்டில் வந்து தேங்காய் சட்னி கம்மியாக தான் சாப்பிடுவோம் நான் எப்போதும். பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. இன்றைக்கி நேற்று எப்படி புதுசாக போட்டு பார்த்ததுனால வரலையா? இல்லை, சட்னி எப்படி இருக்கு? சட்னி நல்லா அருமையாக இருக்குது. உப்பு உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அம்மா கூட இந்த மாதிரியா இருக்காது. ஒரு நாளைக்கு உப்பு கூட இருக்கும், இல்லைனாக்கா கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, இதுமாதிரி கூட நீ நைட்டு சமையலுக்கு நீ இறங்கி அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. இதான் வீட்டில் பொம்பல் சனங்க இல்லாததுனால அவங்க ஆயா வந்து எதுவும் முடியாது. அது மத்தியானம் வந்து சோறாக்கி வச்சுக்கிறோம் கொஞ்சம். அதை அப்படியே ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டுக்கு என்ன பாங்கம் நாங்கள் ஏதோ பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 நாளாக 3 நாளாகவே தம்பி தான் சமையல். ஏதோ செய்யறோம், பரவாயில்ல, கற்றுக்கிட்டோம். இது மாதிரி கூட இட்லி மாவு ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு இட்லி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நித்திக்கு என்ன திங்கிற? இது என்ன? அது உவாவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டைட் எரியுதா? சூப்பர் சூப்பர். அப்பா எங்க? பச்சா. அம்மா பாப்பா? பாப்பா குட்டி பாப்பா சொல்லு. குட்டி பாப்பா எப்படி கை? குட்டி பாப்பா எப்படி கை வச்சிருக்கோம்? எப்படியா? சூப்பர். இது வந்து சட்னி போட்டால் உரைக்கும்னு அதை போடாமல் இப்படி சாப்பிட்றாங்க. சாப்பிடு. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. சாப்பிட்ற நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. நித்திக்கும் உட்காந்துருக்கான். வெளிச்சம் அது என்ன நம்ம சாப்பிட்றோம்னு தெரியுது அதுக்கு. ஏதோ வர வேண்டியதோ சமைச்சல் நின்றுக்க வேண்டியது. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுங்க.
கரண்ட் இல்லைன்னா அவ்வளோதானப்பா. ஆனால் நம்ம அந்த வீட்டில் இருந்தோம்மா 11 வருஷமாக கரண்ட் இல்லாமல். அது இருந்து பழைய போச்சு அப்படியே. விளக்கு, அரிக்கேன், செல்லு லைட்டு, சார்ஜ் லைட்டு அது இதையும் வச்சுக்கிட்டு எந்த எப்போ நிற்கிது அவ்வளோதான் சாப்பிட்டானா. போதுமா? போதும். இது யார் சாப்பிடணும்? தாத்தா சாப்பிடணுமா? சரி, தூங்கணுமா? அங்கே போ, தலைவலி போட்டு போ. தூங்க போயிடும். பாய் சொல்லிட்டு போப்பா. ஏ மாமாவுக்கு பாய் சொல்லு. குட் நைட். நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. டக்குன்னு சாஞ்சிட்டான் போயிட்டு. ஏ நடிப்பு போறியான்னா தூங்குறானா? பாய். தூங்கு பாப்பா தூங்கு. சட்னி தான் சூப்பராக இருக்குல்ல. எனக்கே நல்லா இருக்குது. சட்னி சூப்பராக இருந்தது. தோசைக்கெல்லாம் இதே மாதிரி சட்னி வை. வந்துச்சுப்பா, கரண்ட் வந்துருச்சு. நித்தியோக்கு என்ன நித்தியோக்கு கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சுட்டோம். நான் 3 எடுத்துக்கிட்டேன், அப்பா 3, நித்திக்கு 1, எத்தனை 7. நம்ம அண்ணன் வந்து 3 எடுத்துக்கிட்டாங்க. அவரும் சப்பாத்தி தான் சாப்பிடுவார். அதனால் அண்ணனுக்கு 3, மொத்தம் 10 எடுத்து எல்லோரும் வந்து சாப்பிட்டாச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இன்றைக்கி பண்ணது. என்ன சொல்கிறது, நேற்றுலாம் பண்ணேன், அது சட்னி எதுவும் வைக்கல, சும்மா அப்படியே செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சேன். எல்லாம் கறி போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ப்ராப்பராக பண்ணதுனால கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சாப்பிட்றோம் நல்லா. நான் சாப்பிட்டேன், அப்பாவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலை காய்கனூர் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா சப்பாத்தி சாப்பிட்ருக்கலாம். உண்மையிலே தான் நானே பண்ணேன். இப்பயா? நேத்துல வீடியோ போட்டுருக்கு. முந்தானால நேற்று தான். நேற்று கருவி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருந்ததா? சாப்பிடலாமா? இப்போ சாப்பிட்டாங்க எல்லாரும். சட்னி மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்க வேண்டாம், சாப்பிட்டேன். 10 சாப்பிட்டோம். உண்மையிலே சட்னி எல்லாம் எடுத்து பாரு எப்படி சட்னி வந்திருக்குன்னு. இன்னைக்கு நல்லா இருந்தது. நீ முன்னாடி வந்து ஆளுக்கு என்ன முன்னாடி இருந்தால் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுருக்கணும். வேறு ஆட்ட சொல்கிறான். அங்கே போட்டான். அங்கே நான் வந்து பை படுக்கலன்ட்டு உடனே தூக்கு வந்துட்டான். தூக்கில் போட்டுட்டு தட்டை ஆட்டு. மீன் குழம்பு சாப்பிட்லப்பா. அதை சூடு பண்ணி வச்சுதான் காலைல கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு சோறு போதும். இது என்ன சொல்கிற? போதும்டா. அப்போ எவ்வளோ சாப்பிடுது? நேற்று சாப்பிட முடியல, இன்னைக்கு நல்லா இருந்து சாப்பிட்டாச்சு. அதனால் இதே போதும். சாப்பாடெல்லாம் தண்ணி ஊற்றி வைப்போம். காலைல பழைய சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் சுட சாப்பாடு ஆக்குனா அந்த குழம்பு சாப்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை நல்லா ஆட்ட சொல்கிறான். கொஞ்சம் அசந்து போகக்கூடாது. அங்கே நான் போய் படுத்துருந்தா அப்படியே படுத்துருப்பான். நான் இல்லைன்னா இங்கே வந்துட்டான். நான் வந்துடுறாரு தூக்கில் போய் தத்தா ஆட்டு. நம்ம ராமடியும் ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், முழிச்சிக்கிட்டே தான் இருப்பான். தூங்கலை பாருங்க, மறுபடியும் முழிச்சுக்கிட்டாங்களே. நித்திக்க அங்கெல்லாம் யாரும் போடல, நாங்கள் இங்கே தான் படுக்கணும். கீழே தான். மேலே படுத்தா ஸ்வரம் வருது. வா, அங்கே போகக்கூடாதே. போ, தாத்தாலாம் இங்கே தான் படுக்க போகிறாரு. கீழே தான். பாயை கொடுத்துட்டு போய் மாமாவோட படுப்போ. பாயை கொடு. இல்லைச்சா அவனை விட இல்லைச்சா. இங்கேயே கீழே போய் கீழே போக சொல்லி இல்லைச்சா. தூக்கி போட்டான் பாரு. பெரியவன்ட்ட போகிறாங்கிறான்ப்பா. எங்கேயும் வேணாம், சீட்லலாம் வேணாம் இல்லையா சொல்கிறது கேளு. கொஞ்ச நேரம் தூங்கட்டுங்கிறியா? மேலே தூங்குற வரையும் தூக்கு. எழுந்துரு.
இங்கே அங்கே அந்த அப்பாடா எத்திதான் நல்லா இல்லை அப்பா எல்லாம் பாய் எல்லாம் போங்க 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 நான் தூங்க போங்க படுக்கல தான்ப்பா வரங்கிறான் தானே நீ படுப்பியா அதில் போயிட்டு கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்டுன்னு இறங்கிட்டான். செல்லு வந்து போட்டு வந்தா செல்லு ஜேசிக்கு வருது எதுவும் வேணாம் பயந்துட்டான் ஆளு. கீழே படுப்போம். வா நீ இங்கே படுற அப்போதான்டா நீ முடிச்சு படுற அப்போ ஃபேன் போடுவீங்கள. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நெத்விக்கு அப்பா எல்லாம் தூங்கிட்டாங்க. அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு. அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, நைட்டை நம்மளும் தூங்க வேண்டியதான் போயிட்டு. சும்மா நம்ம இன்றைக்கி பண்ண சப்பாத்தி அப்படியே அவங்கள்ட்ட காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.